ஆமாண்ணே. அது நம்ம எடிட்ல டிசைட் பண்ணோம் நாங்க. ஆப்வியஸ்லி அவர் பாட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியும். அது ஆசீர்வாதம் தான். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எலிவேட் ஆகி அது பிடிச்சிருந்ததுன்னா அது கரெக்டாக உட்காந்துருக்குன்னு தானே அர்த்தம். அந்த சீன்ல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லைண்ணே உங்களுக்கு? ஆமாம். இல்லை, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கேட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் அதை பண்ணோமே. என்ஓசி வாங்கிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் அது பண்ணோம். கிளைமேக்ஸ்ல கேக்குறீங்களாண்ணே? இல்லை புரியுதுண்ணே. மெயினாக நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து நான் முக்கியமாக ஒத்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் 20 minutes தான். ஏன்னா இது ஒரு காமன் மேனுக்கான ஒரு படம், இது ஒரு காமன் மேனோட ஒரு வழி. அவங்கள தாண்டி இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஒரு அதிகார வர்க்கமாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கதையில் அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம 10 பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமாக இருந்தாலும் ஒரு நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில் இருக்கிற ஹீரோயிசமாக நான் பார்த்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. அது கதைக்கு அதான் அங்கே நியாயமாக இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்ணிட்டோம். நேத்தே சார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வீடு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களும் அதான் நம்புறோம், வீடு பத்திரமா இருக்கும். அதை நீங்க எழுதுறத வச்சு இல்ல, அதே சார் வந்து அவர் அந்த லேபிள்ல இருக்கிற இதுதான் நாங்க மூடுறோம், இன்னொரு இதுல வரும்ன்றது சொல்லியிருந்தாரு. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் ரிவீல் பண்ணேன். சார் சொல்லியிருந்தாரு நீங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரு இது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படிதானே சொல்லியிருந்தேன். ஆமாம், அது வந்து அவர் இதுல இருந்து வந்தது தான். நான் எனக்கும் அவர் தான் எல்லாமே, தயாரிப்பாளர் சொன்னது அவர் தான். அதனால நாங்க வந்து அந்த கேள்வி வந்து அப்படி வச்சிருக்கோம். அவருக்கும் அதுக்கு இல்லை. ஆமா, இல்ல ஒரு மென்டார். அது ஷூட்டிங் வந்து அந்த ஆபீஸ்ல வச்சு நாங்க ஆமா ஆமா மென்டார். அதுமா அந்த ஷூட்டிங் பண்ணோம். அவர் கூட உட்காந்து வேலை பண்றதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தானே. அவர் கூட உட்காந்து பேசி ஒரு கதையை நம்ம மெருகேற்றுறோம், அவரோட ஐடியாஸ் வருது, உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். சார் கூட உட்காந்து அதை பேசுற அந்த டைம் அது எல்லாமே சேர்த்து, அதனால தான் நாங்கள் மென்டார் பை வாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் இது பண்ணிடுறோம். இந்த படத்துக்கும் ஒரு நிறைய படங்களுக்கு கதை கட்டவர்கள் கேட்டாங்களா? ஏன்னா எனக்கு காடா ஒரு இந்த படம் காடா மாதிரி ஒரு 4 மடங்கு பிரமாதமா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. அது கிளாரிட்டி இவ்வளவு சூப்பரா ஒரு கதையை தெரிஞ்சிருக்கீங்க. முன்னாடி படங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணலையே இல்லைண்ணே. அதான் கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலையுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்றோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம் டோட்டலாக அதை எண்டு ப்ராடக்டாக வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னன்னா, டப்பிங் முடிச்சு ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஏன் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்பயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில், கடவுள் கையில், அவ்வளோதான். ஆமாம், உங்களுக்கு உங்களுக்கு அந்த நானும் மோகன் தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா? அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தாதான் இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு.
எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில் பண்ணதுதான். அவ்வளோதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளோ பண்ணாலுமே அந்த கதை கரெக்டாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லாக வரணும், இப்போ நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும், இல்லை நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதனால காப்பாற்றிக்கிறாங்க. அண்ணே அண்ணனோட தாமா அண்ணன் பார்க்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸில் இருந்தோம், கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்கில் இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து விஜய் சார் நடக்கிறதையும் நீங்க நடக்கிறதையும் கேட்டு வச்சு அப்படியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ அன்னைக்கு ஏதோ நான் காலு வலின்னு மெதுவா நடந்தம்மா. அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாங்க. அந்த இடங்களை நோக்கி நீங்க நடக்கிற மாதிரி தோணுச்சு. டேபிள் கீழே இப்படி வர முடியாது, அதனால இப்படியே வச்சுக்கிறேன். மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதனால மாஸ்க்குள்ளேயே மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம்.